ஹாய் வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. என்ன தான் இருந்தாலும் இந்த ஃப்ரைடே எபிசோட் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு டேரக்டர் அவர்கள் லைவில் சொல்லியிருந்தார். அதாவது இந்த ஆஃபீஸ் ட்ராக்கு வேகமாக ஷூட் பண்ணாங்க 1ஆம் தேதி, அதுவாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாச்சும் ஸ்பெஷலாக இருக்கலாம். இந்த கமெண்ட் வந்து என் மனசுக்குள்ளே இருந்தது. இதை தான் நான் ஒரு இடத்துல நோட் பண்ணி வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ 529வது எபிசோட், அதாவது இந்த ஃப்ரைடே எபிசோடில் அப்படின்ட்டு. ஸோ காவேரி இங்கே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பாட்டி இந்த இடத்துல ஒரு ஸ்மைல் இருக்கும், அதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. டேரக்டர் மென்ஷன் பண்ணியிருக்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஃப்ரைடே எபிசோடுக்குள்ளே ஒரு ஹாப்பியான விஷயம் இருக்குது அப்படின்ட்டு. லைவில் வந்து நம்ம டேரக்டர் வந்து காவேரி ஏதாச்சும் சொல்வார் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இந்த வாரத்துலேயே இது வந்துடும் அப்படின்னு அந்த குறிப்பிட்ட பகுதியை மட்டும் சொல்லியிருப்பார். ஆஃபீஸ் ட்ராக்கா இல்லை இந்த இடத்துலையே ஏதாச்சும் ஒரு விஷயமா தெரில, பட் ஆனால் ஒரு சின்ன ஹோப் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதை தான் ரைட்டரும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய எடிட்டர் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் இல்லையா, யூடியூப்பில் ப்ரமோ போய் பாருங்கன்ட்டு. ப்ரமோ பற்றி சொல்லணும், இன்னும் ட்ரெண்டிங்கில் இருக்குது, ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். சரி, இந்த பர்டிகுலர் ட்ராக் எடிட்டர் போட்டிருந்தார் இல்லையா அந்த பிக்கு, அதில் பார்த்திங்கன்னா ப்ரமோவில் வந்து பாட்டி இந்த பொசிஷனில் இருக்க மாட்டாங்க. பாட்டி அங்கே லாங்கில் இருப்பாங்க. அப்போ தான் வந்து விஜய்கிட்ட சாவியை வந்து காவேரி கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. விஜய் எல்லாருமே ஷாக் ஆகிற மாதிரி ப்ரமோ இருக்கும். பட் அந்த இடத்துல பாட்டி தாத்தா கிட்ட ஒரு ஸ்மைல் இருக்கும். காவேரியும் விஜயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எமோஷ்னலாக பார்த்துட்ருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பாட்டி தாத்தா முகத்தில் ஒரு ஸ்மைல் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நிறைய பேர் வந்து இந்த பிக் வந்து புதுசாக தானே இருக்குது, ஏன்னா எடிட்டர் ஷேர் பண்ணது, இது ஒரு புதுசான பிக் தானே அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த சாவி கொடுக்கும்போது எல்லோரும் எமோஷ்னல் ஆனதுக்கப்புறம் அங்கே எப்படி ஒரு ஸ்மைல் வரும் பாட்டி தாத்தா ஃபேஸில் அப்படின்ட்டு. இன்னொன்று என்னென்னா, சித்தப்பா வந்து 2 காஸ்டியூமில் வந்திருந்தார். ஒரு காஸ்டியூம் தான் சீனில் இருக்குது. நான் 2 நாள் ஷூட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது என்னாச்சு அப்படிங்கிறது தெரியல. இவங்க இந்த வில்லனுங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிடுவாங்க, நல்ல விஷயம். பொதுவாக பார்த்திங்கன்னா அவங்க அந்த மாதிரி விஷயம் பண்ணுவாங்க. ஏதாச்சும் இந்த போகிற நேரத்தில் ஏதாச்சும் ஒன்று கிளப்பி விட்டுட்டு இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டால் கூட ஆச்சரியப்படுறதுக்குல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மீண்டும் சொல்கிறது என்னென்னா, கொடைக்கானலில் போய் ஏதோ ஷூட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நமக்கு கொஞ்சம் குழப்பிட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் காவேரி அங்கே, விஜய் இங்கே அப்படிலாம் கொண்டுகிட்டே போக மாட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, அடுத்த ஷூட் வந்து இவங்க இங்கே ஆஃபீஸில் எடுக்கிற மாதிரி சீன் எடுத்துட்டாங்க. இன்றைக்கி விஜயோட வீட்டில் சீன் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் ஏதோ ஒரு சின்னதாக நம்மளே கெஸ் பண்ண முடியாத ஒரு யூட்டர்ன் பண்ணுறாங்க சீனில் அப்படிங்கிறது தான். இருந்தாலும் இந்த ஒரு கமெண்ட் செக்ஷனும், அப்புறம் சித்தப்பாவோட 2 காஸ்டியூம் அப்டேட்டும், அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் வெண்ணிலாவை காட்டவே இல்லையே லக்ஷ்மி, நாங்கள் இருக்கிற கடுப்பில் நீங்கள் வேறு. சரி இது எனிவேஸ் ஒரு ஸ்பெஷலான விஷயம் மட்டும் இந்த ஃப்ரைடே இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன கெஸோட டேரக்டர் சொன்னார் இன்டர்வியூவில், லைவில். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்ட்டு. இந்த வாரம் கண்டிப்பாக ஒரு எண்டில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இந்த சீன்லாம் முடிஞ்சால் தானே அடுத்து ஒரு ப்ரமோ எதிர்பார்க்க முடியும். இந்த சீன் இன்னும் முடியலையே, அதனால் ப்ரமோ வரதுக்கு வாய்ப்பு குறைவு தான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம். விஜய் அழுகிற சீன் இருக்குல்ல, அது ப்ரமோக்கு முன்னாடி வரும்னு நினைக்கிறீங்களா, பின்னாடி வரும்னு நினைக்கிறீங்களா? இப்போ போய் பேசிட்டு வந்துட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டோட தானே விஜய் வருவார். அப்போ இப்போவே அழ ஆரம்பிச்சிருவார் தானே. அதுக்கப்புறம் சாவி கொடுத்துட்டு போகிறேங்கிறது என்ன இருக்குது? ஸோ இப்போவே வந்து அவரால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு டிசப்பாயின்மெண்ட்டோட தானே வீட்டுக்கு வருவார். அப்போ தாத்தா கிட்டே அது முடிஞ்சதுக்கப்புறம் அழுதுட்டு தான் எனக்கு அப்புறம் ப்ரமோ சீன் வரும்னு தோணுது. எனிவேஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள். ஸோ இதில் ஏதோ ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரேடியாக அவங்க சேர்கிற மாதிரி வராதுங்க. இப்போதைக்கு ரீயூனியன் இருக்காது, பட் ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஹாப்பிக்கு இருக்கும், லைட் ஸ்மைல் அப்படிங்கிற மாதிரி. எனிவேஸ் வெயிட் பண்ணுவோம். ஸ்டேடியம்.